ஐயா 2026 தேர்தலில் தங்கள் தலைமையில ஒரு அணியும் அன்புமணி தலைமையில ஒரு அணியும் தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு கூறப்படுகிறது. கட்சியில நேரம் சொல்லிட்டு நேர போல குந்த கேள்வி கேட்டுக்கிறாரு. கட்சியா நான் தான், தலைவர் நாம தான், நிறுவனம் நாம தான், எந்த கேள்வியெல்லாம் கேட்காது. சார் சிஎம் முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பாக்குறாரு சார். அதை பத்தி முதல்வர் மருத்துவமனையில இருந்து அரசு பணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதை பத்தி ஓய்வு எடுக்காம அரசு பணியை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருவேளை நான் ஒன்று பாராட்டவும் வேண்டும், அதே நேரத்தில் அவருக்கு ஓய்வு எடுத்துக்கொள்ள முழு ஓய்வு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லலாம். ஐயா அன்புமணி ராமதாஸ் நீங்க செயல் தலைவரா அறிவிச்சிருக்கீங்க. அவர் மக்கள் சந்திக்கிறதுக்காக நடைபயணம் போறாரு. அதை நீங்க கொடியை பயன்படுத்தக்கூடாது, என்கிட்ட அனுமதி வாங்கலையே. என்கிட்ட அனுமதி செயல் தலைவர் தான் வருது. செயல் தலைவர் போட்டிருக்கிறோம், நியமனம் பண்ணிருக்கோம். பட் செயல் தலைவர் தான் என்கிட்ட அனுமதி வாங்கணும்ல. தலைவர் நிறுவனர்கிட்ட அனுமதி வாங்கணும். அனுமதி வாங்கி அதே மாதிரி காவல்துறை அனுமதி வாங்கி 3 பேர்கிட்ட அனுமதி வாங்கணும். ஆனா அது எதுவுமே செய்யாது. அடுத்த கட்டமா சட்டப்படி ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா ஐயா? சப்போஸ் நாளைக்கு உங்க அறிவிப்பை மீறி அவங்க நடைபயணத்தை தொடர்ந்தாங்கன்னா கட்சி கொடியை பயன்படுத்த பார்த்துக்கலாம்.